பக்தர்களே, கர்த்தருடைய சத்தம் துதிக்கப்படட்டும். நான் அருண் பியஸ் மட்கி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள். இது 2025ஆம் ஆண்டின் 4வது மாதம். செயின்ட் அன்னா பெண்கள் பள்ளி விடுதியில் உள்ள பெண்களுக்கு இன்று 2வது நாள். 2 வருடங்களுக்கு ஒரு முறை கூட வரிகளை சேமிக்காமல் இருப்பது பற்றி நான் யோசிக்க வேண்டுமா? அவரது கூற்றுகளில் ஒன்று பைபிள் வசனத்தை அடிப்படையாக கொண்டது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 முதல் வசனம் எண் 11 வரை. மனுஷனுக்குள் இருக்கிற ஆவியை தவிர மனுஷரில் யார் மனுஷனுடையவைகளை அறிவார்கள்? அதுபோலவே தேவனுடைய ஆவியானவரை தவிர வேறொருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டார். 1 கொரிந்தியர் நள்ளிரவு 2:11 என்பதன் பொருள். நட்சத்திரக்குறி மனித ஆன்மாவை பற்றிய அறிவு. நட்சத்திரக்குறி ஒரு மனிதனின் ஆவி அவனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறிவது போல, தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறிவார் என்று இந்த வசனம் கூறுகிறது. நட்சத்திரக்குறி கடவுளின் மர்மங்கள். நட்சத்திரக்குறி கடவுளின் மர்மங்கள் அவருடைய ஆவியின் மூலமாக மட்டுமே வெளிப்படுத்தப்பட முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. மனிதன் தன் சொந்த அறிவால் கடவுளின் மர்மங்களை புரிந்து கொள்ள முடியாது. நட்சத்திரக்குறி ஆவியின் வழிகாட்டுதல். நட்சத்திரக்குறி கடவுளின் மர்மங்களை புரிந்து கொள்ள நமக்கு கடவுளின் ஆவியின் வழிகாட்டுதல் தேவை என்பதையும் இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், 1 கொரிந்தியர் நள்ளிரவு 2:11 கடவுளின் ஞானம் நம் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்பதையும், கடவுளின் ஆவியால் மட்டுமே அதன் ஆழத்தை அறிய நமக்கு உதவ முடியும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்.